வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் அர்ஸ் உலகம். இன்றைக்கு இந்த கொடி டிசைனை நம்ம எப்படி நார்மல் டெய்லரிங் மெஷின் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். இந்த கொடி டிசைனை எப்படி ஈஸியாக வரையலாம்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து ஈஸியாக கொடி டிசைன் வரையலாம். நம்ம டிசைன் வரைஞ்சி வைக்கிற பேப்பரை கிளாத்தோட உள்பக்கம் வச்சு அது மூவ் ஆகாமல் இருக்க பால் பின் யூஸ் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். பால் பின்னுக்கு பதிலாக சேஃப்டி பின் இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். நம்ம அதோட 4 கார்னர்லேயும் நம்ம அப்படியே அதை ஃபிக்ஸ் பண்ணி வைப்போம். அப்போ தான் அந்த பேப்பர் மூவ் ஆகாமல் இருக்கும். கிளாத்தோட அப்படியே டைட்டாக அப்படியே இருக்கும். அப்போ தான் நம்ம கிளாத்தை டர்ன் பண்ணும்போது அது மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நம்ம சேஃப்டி பின் யூஸ் பண்ணுறோம். நான் பாபினில் கோல்டு கலர் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டாக அந்த பேப்பரில் மேலே ஒரு லைன் ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இப்படி ஓரத்தில் நம்ம ஒரு லைன் ஸ்டிச் பண்ணுறது பார்க்குறதுக்கு நம்ம ஆரி ஒர்க்கில் செயின் ஸ்டிச்சு கொடுத்தா எப்படி இருக்குமோ அது போல் தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம பீட்ஸ் ஒர்க்கு வேணாலும் கொடுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பீட்ஸ் ஒர்க்கு அடுத்து கொடுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம அந்த வரைஞ்சி வச்சுருக்க டிசைனோட மேலேயே அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். இதில் நம்ம அந்த வளைவு பகுதியில் வரும்போது நம்ம ரொம்ப மெதுவாக தான் டர்ன் பண்ணணும். ரொம்ப மெதுவாக அந்த வரைஞ்சி வச்சுருக்கிறதுல ஊசி உள்ளே இறங்கி மேலே வார மாதிரி நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். அந்த வளைவு பகுதியில் வரும்போது அந்த மிஷினோட அந்த ஃபூட்டரை மேல் பக்கமாக தூக்கி வச்சு அப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அது அப்படியே அழகாக நீட்டாக வரும். அந்த எண்டு பகுதி வந்த பிறகு நம்ம ரிட்டர்ன் ஸ்டிச் பண்ணது தையலுக்கு மேலேயே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அந்த வளைவு பகுதி வரும்போது கரெக்டாக அந்த நீடில் கிளாத்தில் குத்தி தான் இருக்கணும். குத்தி வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு நம்ம ஃபூட்டரை மேல் பக்கமாக தூக்கிட்டு நம்ம அந்த கிளாத்தை மூவ் பண்ணணும். நாம் இப்படியே அந்த டிசைனை நம்ம த்ரெட்டை கட் பண்ணாமல் நம்ம ஆல்ரெடி வரைஞ்சிருக்க டிசைனோட மேலேயே அப்படியே மெதுவாக ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். எந்த இடத்துலையும் நம்ம கட் பண்ணி எடுக்க வேண்டாம். எதுலையாவது போய் எண்டாட்டு முடிஞ்சிட்டுனா நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். த்ரெட் ஏதாவது தீந்தாவலாம் அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். பொதுவாக இது ஒரு டிசைனோட தொடர்ச்சியாகட்டே அடுத்த டிசைன் வரனால நம்ம அந்த ஸ்டிச்சிங் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகலாம். நம்ம இதில் லீஃப் டிசைன் வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணலாம். நான் அதை வரைய மறந்துட்டேன். எப்போதுமே டெய்லரிங் மிஷின் யூஸ் பண்ணி டிசைன் போடுறோம்னா நம்ம பேப்பரில் டிசைனை வரைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த பேப்பரை நம்ம கிளாத்தில் மேலேயே வச்சு நம்ம அதுக்கு மேலேயே டிசைனை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். அப்படி ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது நமக்கு எந்த ஒரு சுருக்கமும் இல்லாமல் அப்படி நீட்டான ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த பேப்பர் யூஸ் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணும்போது டிசைன் நீட்டாக வந்தாலும் கட்டாயம் சுருக்கம் இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான லுக்கு கொடுக்காது. ஏதோ நம்ம தச்சு கொடுத்த மாதிரி தான் இருக்கும். ஏதாவது பிளெயின் ப்ளவுஸ் எல்லாம் இருந்தாலும் சிம்பிளாக டிசைன் போடணும்னு நினச்சா இது போல் கொடுக்கலாம். இது பார்க்குறதுக்கு கிராண்டாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ஈஸியாட்டு நம்ம ஒர்க் ஃபினிஷ் ஆகும். இப்படி நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கலாம். நம்ம ஒருக்கா ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு டைம் கூட ஸ்டிச் பண்ணோன்னா கொஞ்சம் கூட அது பார்க்குறதுக்கு நல்ல பிரைட்டாக இருக்கும். த்ரெட்டு தீர்ந்தனால நம்ம அடுத்து போட்டு அடுத்து ஸ்டிச் பண்ணலாம். மறுபக்கமும் நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணோமோ
அதுபோலயே ஸ்டிச் பண்ணி எடுக்கணும். வளைவுகள் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அந்த வளைவு வரும்போது நம்ம லைட்டாக ஃபூட்டரை ஒசர்த்தி தாத்து அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இல்லைன்னா கட்டாயம் கிளாத்தில் வந்து சுருக்கம் விழும். ஆரி ஒர்க்கு போட தெரியாமல் இருந்தாலும் இது போல் நம்ம மிஷின் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இதில் நம்ம பீட்ஸ் ஒர்க் வந்து கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது அது பார்க்குறது ஒரு ப்ரொஃபஷ்னல் ஆரி படித்தவங்க போட்டால் எப்படி இருக்குமோ அது போலேயே இருக்கும். நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி நம்ம நார்மல் மிஷின் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். இப்படி எடுக்கும்போது அதிக டைம் ஆகாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணால் மட்டும் போதும். நம்ம எங்கெல்லாம் போட்டிருக்கோமோ அந்த அதில் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இதுலேயே லீஃப் டிசைனாக நம்ம சேர்த்து ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் கூட நல்லா கிராண்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணதுக்கு மேலேயே நம்ம ஒருக்கா கூட ஸ்டிச் பண்ணி அதை அப்படியே நம்ம வெளியில் எடுக்கலாம். வெளியில் எடுத்தால் தான் நம்ம கட் பண்ணிடுவோம். இனி சில டைமில் வந்து நம்ம த்ரெட்டு வந்து கட் ஆகவோ அல்லது பாதியிலேயோ வந்து ஸ்டாப் ஆனால் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் தான் அடுத்து பார்க்க போகிறோம். நம்ம த்ரெட்டை வந்து கொஞ்சம் நீளமாக விட்டுட்டு நம்ம எங்கே நம்ம ஸ்டிச் பண்ணணுமோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டிசைனுக்கு மேலே நம்ம நீடில் வந்து இன்சர்ட் பண்ணணும். நம்ம அதுக்கடுத்து எப்போல்லாம் ஸ்டிச் பண்ணுற போல் பொறுமையாக அதுக்கு மேலே அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். மெதுவாக அப்படியே பொறுமையாக ஸ்டிச் பண்ணி அப்படியே எடுப்போம். ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேல் பக்கம் ஒருக்கா கூட நம்ம ஒரு ஸ்டிச் கூட போட்டு நம்ம அந்த டிசைனோட மேலேயே ஸ்டிச் பண்ணி அப்படியே முடிக்க வேண்டியதான். நம்ம மேலே உள்ள த்ரெட்டை லைட்டாக இழுத்து விட்டுட்டு அதை கட் பண்ணி எடுப்போம். எடுத்துகிட்டு கிளாத்தோட அடிப்பக்கம் இருக்கிற த்ரெட்டையும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்கலாம். இது போல் மறுபக்கமும் நான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி கரெக்டாக வளைவுகளில் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணணும். அப்படியே எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண டிசைனோட மேல் பக்கம் மாட்டி நான் ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் தூரம் வரை கொண்டு வந்திருக்கேன். அதுக்கு பிறகு தான் அதை கட் பண்ணி எடுத்தேன். இப்போ நம்ம சேஃப்டி பின்னெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணலாம். பேக் சைடில் உள்ள த்ரெட்டையை நம்ம கட் பண்ணி அப்படியே எடுப்போம். த்ரெட்டெல்லாம் கட் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ரொம்ப நீட்டாக இருக்குது. ஒரு எம்ப்ராய்டரிங் மிஷினில் நம்ம ஸ்டிச் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. இப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ப்ளவுஸில் வந்து சாரியோட கலரில் த்ரெட்டை போட்டுட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி போடலாம். நம்ம விருப்பப்பட்ட இடத்துல பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்தாலும் நல்லா இருக்கும். ஸ்டோன் வச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இனி இதில் வந்து சில டைமில் வந்து ஹேண்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். நமக்கு அந்த A4 சைஸை விட நமக்கு அங்கேயும் வந்து டிசைன் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது ஒரு பேப்பரை வந்து நம்ம இந்த ஃபஸ்ட்டு வச்ச A4ஓட மேல் பக்கம் மட்டும் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த டிசைனை வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க டிசைனை வரைஞ்சி நம்ம இப்போ என்ன ஷேப்பில் வரையணுமோ தேவைப்படுதோ அந்த ஷேப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அப்படியே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போல் ஸ்டிச் பண்ணி அதை நம்ம எடுக்கலாம். இப்போ நான் சும்மா தான் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. நமக்கு வந்து கை வந்து லாங்காக இருக்குது, A4 ஷீட்டில் வந்து தேவையில்ல, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேப்பர் கூட அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய டெய்லர்ஸ் வந்து வீட்டில் இருந்து ப்ளவுஸு ஸ்டிச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒர்க் போட தெரியாமல் இருக்கும். ஸோ நிறைய ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க. சிம்பிளான ப்ளவுஸை மட்டும்தான் எடுப்பாங்க. அப்படிப்பட்டவங்களும் இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்கை போடலாம். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப கிராண்டாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு நார்மல் டெய்லரிங் மிஷினில்
ஸ்டிச் பண்ணதுன்னு சொல்லிட்டு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.